அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் ஹையஸ்ட் டு லோயஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஃப்டிஐல டாப் 2 ஸ்டேட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா. சரியா? இவங்க தான் கிட்டத்தட்ட 51% வந்து இந்தியாவோட டோட்டல் எஃப்டிஐல 51% கான்ட்ரிபியூட் பண்றது யாருன்னா மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா. ஸோ டாப் 5 ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, அடுத்ததா பார்த்தீங்கன்னா கர்நாடகா, அடுத்ததா டெல்லி, டெல்லிக்கு அப்புறமா குஜராத், குஜராத்துக்கு அப்புறமா தமிழ்நாடு. சரிங்களா? 14532 அப்படிங்கிறது தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். இவங்க தான் எஃப்டிஐல டாப் 5 ஸ்டேட்ஸா இருக்காங்க. சரியா? ஸோ 14532 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த பாவர்ட்டி லைன் செட் பை வேர்ல்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் பேங்கோட பாவர்ட்டி லைன் ஓல்டர் பாவர்ட்டி லைன் எவ்வளவா இருந்துச்சுன்னா $2.15 இருந்துச்சு. இப்போ இந்த பாவர்ட்டி லைனை இன்க்ரீஸ் பண்ணி $3 வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ வேர்ல்ட் பேங்கோட பாவர்ட்டி லைன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $3. சரியா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ இந்த பாவர்ட்டி $3க்கும் கம்மியா சம்பாதிக்கிறவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இருக்காங்க அப்படிங்கிறது மீனிங். சரியா? அடுத்தது, ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் அ கீ டிசைனர் ஆஃப் செனாப் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செனாப் பிரிட்ஜ்ல 17 இயர்ஸ் ஒர்க் பண்ண ஒரு ஐஏஎஸ்சி ப்ரொஃபசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவி லதா அப்படிங்கிறவங்க. சரியா? ஸோ மாதவி லதா அப்படிங்கிறவங்க ஒரு கீ டிசைனரா இருந்திருக்காங்க செனாப் பிரிட்ஜ். செனாப் பிரிட்ஜ காஷ்மீரில் ரீசென்ட்டா நம்ம பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. சரியா? அடுத்தது, 2 more wetlands from India have been added to the list of Ramsar sites, taking the number of such sites in the country to 91 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ முன்னாடி 89 ராம்சார் சைட்ஸா இருந்துச்சு. அது இப்ப இன்கிரீஸ் ஆயி 91 இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ 2 மோர் வெட்லேண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது எங்க இருக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பாயிண்ட்ல குடுத்திருக்காங்க. The latest to join the list of Ramsar sites in India are Kitchen in Palauri and Menar in Udaipur, both in Rajasthan அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ 2மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? கிச்சன் அண்ட் மெனார். கிச்சன்ல மெனு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். எங்கேயுமே எங்க இருக்கு? 2மே எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா? கிச்சன் அண்ட் மெனார் இன் ராஜஸ்தான். ஓகேவா? இந்தியாவிலே எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமான ராம்சார் சைட் இருக்குன்னா, தமிழ்நாடுக்கு 20 ராம்சார் சைட்ஸ் வந்து இருக்கு. சரியா? ஸோ போத் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட்டா, இந்தியாஸ் 107th நேஷனல் பார்க். ஓகேங்களா? இந்தியாஸ் 107th நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்க இருக்கு அப்படின்னா, ஒடிசால இருக்கு. ஒடிசாவோட சிமிலிபால் டைகர் ரிசர்வ் இருக்கு இல்லையா? சிமிலிபால். சிம்லிபால் டைகர் ரிசர்வ் தான் இந்தியாவோட 107th நேஷனல் பார்க்கா இருந்திருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.